adult vaccination is good. வேக்சினாலே தன்னா சொல்ற மாதிரி நண்பனாலே நல்லவன் தான். வேக்சினாலே ஒரு போர் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து போர் வீரர்கள் காவல்படை இருக்கும், அடுத்து குதிரைப்படை இருக்கும், அடுத்து யானைப்படை இருக்கும், அடுத்து வந்து ராஜா இருப்பாரு. அதே மாதிரி வேக்சின் மெக்கானிசம் ஆக்டிவ்னா ஒரு மைக்ரான்ஸ் உள்ள என்ட்ரி ஆனோம்னா இன்னட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இன்னட் சிஸ்டம் பேசபிள் ஈஸ்டபிள் நியூட்ரோபிள் மாஸ்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி எல்லா பார்ட்லயும் போய் பிரசன்ட் ஆகும். அடுத்து அந்த மைக்ரான்ஸ் வந்தா இவன் இப்படிதான் இந்த வெப்பன் பேட்டர்ன் சுட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரேபிஸ் வேக்சின். எங்க ஊர்லாம் ரேபிஸ் வேக்சின் கிடைச்சுன்னா நம்ம நாய் தானே வீட்டுல இருக்க நாய் தானே கோயில போய் மந்திரி சரியாயிடும். நானும் என்னடா கோயில போய் மந்திரி சொல்லுவேன் ஊசியை போடுதா அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்புறமாட்டுக்கு வந்துட்டு அவங்க செப்டிக் ஹை இன்ஃப்ளமேஷன் நியூரோ ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறமாட்டு அப்போ சொன்னேன் இல்லை ஆஸ்பத்திரி போகணும் கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரேபிஸ் வந்து முன்னாடி 16 ஊசி போகணும், யாரு பார்த்து உங்களை சுற்றி 16 ஊசி போடுவோம் அப்படின்னு போவாங்க. ஆனா இப்போ வந்து 3 டோசஸ் தான், 0-7-28 days 3 டோசஸ்ல வந்து ரேபிஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கலரா வந்து டயரியா அந்த வாமிட்டிங் இதுலேயே டெத்தாக நம்ம எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தேன் நான் யூடியூப்ல டக்கு டயரியா அப்படின்னு டெத் ஆகிட்டே இருக்காங்க. டயரியா வந்து 1,70,000 வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 80,000 சம்திங் வந்து டெத் ஆகிட்டாங்க. அடுத்து வந்து அது வந்து ஆஃப்டர் வேக்சினேஷனுக்கு அடுத்து அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா 3,000 தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 100 சம்திங்லாம் வந்து டிசீஸே வந்து டெத் ஆகிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா டைஃபாய்டு ஃபீவர். டைஃபாய்டு ஃபீவர் வந்து 21 மில்லியன் கேசஸ் வந்து டைஃபாய்டு வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அடுத்து வந்து 21 மில்லியன். அடுத்து வந்து அதில் டெத் ஆனவங்க வந்து 21 lakhs to 6 lakhs வந்து டெத் ஆகிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அடுத்து வந்து ஆஃப்டர் வேக்சினேஷனுக்கு அடுத்து ரொம்ப 100 சம்திங் தான் வந்து டெத் ரேட் வந்துச்சு. அடுத்து நான் வந்து வேக்சின் வந்து காஸ்ட் தான், வேக்சின் வந்து காஸ்ட் ஹையா இருக்கும், அதனால நான் வந்து வேக்சின் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்சினேஷன் வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நான் வேக்சின் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட ஃபேமிலி சேஃபாக இருக்கும், என்னோட ஜென்ரேஷன் சேஃபாக இருக்கும், அதனால நான் வேக்சின் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நோய் தாக்கி அந்த வேக்சினேஷன் நான் இது பண்ணுறேன்னா என்னோட இம்யூனிட்டி பவர் வந்து அந்த டிஎன்ஏ கிராஸ் ஆகி என்னோட ஜென்ரேஷன் வரையுமே வந்து போகும். இந்த ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பார். எதுக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் போறீங்க, வேக்சினேஷன்லாம் எதுக்கு எடுத்துக்கிறீங்க, நம்ம அம்மா உடம்புல இருந்து நம்மளுக்கு வந்து அம்மா எந்தெந்த நோயை தாங்கிட்டாங்களோ அந்த சக்தியெல்லாம் வந்து வேக்சினேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு 6 monthsல லிம்பாட்டிக் சிஸ்டமே ஆக்டிவ் இருக்கும். அதே ஒரு விஷயம். உங்க டாக்டர் படிச்சுட்டு அங்க எம்டி படிச்சுட்டு இவங்கெல்லாம் சொன்னது கூட இவர் வந்து ஒரு யூடியூப்ல அவரோட இதை கிரியேட்டிவிட்டி பண்றதுக்காண்டி அவர் சொல்றதுலாம் ரொம்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து சொல்லணும்னா மேக்ஸ் 2 to 8 degrees Celsius பண்ணுவோம். எங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஓபி ஃபார்மஸில் போய் நீங்களே செக் பண்ணிப்பாங்க. வேக்சின் வாங்கினீங்கன்னா டக்குன்னு வந்து ஐஸ் கியூப் போட்டு தான் பேக் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் டு என்டி சொல்றேனே அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட் ஒன்று. அடுத்து கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க. கம்யூனிகபிள் டிசீஸை எராடிகேட் பண்றது வந்து வேக்சினால மட்டும்தான் முடியும். ஜெனிவேக் பி வேக்சின் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, லிவர் கிரானிக் லிவர் ஃபெயிலியர் டிசீஸ்க்குலாம் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் மைக்ரான்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது கம்யூனிகபிள் டிசீஸ். அந்த கம்யூனிகபிள் டிசீஸை எராடிகேட் பண்றது வந்து வேக்சினால மட்டும் தான் முடியும். நம்ம வேக்சின் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்டிபாடி எடுக்கவே தேவை. நம்ம ஹைன் ஆன்டிபாடி நிறைய வச்சிருக்கோம். மெரோபனம், விட்டாபனம், டோரிபனம், டைகோப்ளானி, டார்கோஜிட் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆன்டிபாடி நம்ம வந்து எடுக்க தேவையே இல்லை. வேக்சின் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா வேக்சினால மட்டும்தான் எராடிகேட் பண்ண முடியும் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.